வெல்கம் டு ஃபேஷன் டெம்பிள். இன்னைக்கு ஃபேஷன் டெம்பிளில் வீடியோ பார்க்க போகிறோம். எதை பற்றினா ப்ரீ ப்ளீட்டிங். 3 பீஸ் மஸ்ட் ஹேவ் ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு. அது எங்கெங்கே மார்க் பண்ணணும், எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஷோல்டர் ஹைட் எவ்வளோ வேணுமோ அங்கே ஒரு பின் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரை சுற்றி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்மளோட கால் இருக்குல்ல தை, அந்த அளவில் எங்கே வருதோ அங்கே ஒரு ஹைட் பின் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுப்போம்ல, அதை வந்து நம்ம ஹிப்பில் சுற்றி எடுத்து நம்மளோட லெஃப்ட்டு அந்த பெல்லியோட லெஃப்ட்டில் வர அளவுக்கு அங்கே ஒரு பின் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 பின் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 பின் பண்ணால் தான் நம்மளால் சாரீ ப்ளீட்டிங் பண்ண முடியும். கஸ்டமர் நம்மளுக்கு எத்தனை ப்ளீட்டிங் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டு மற்ற ப்ளீட்டெல்லாம் அதுக்குள்ளே வரா மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒன்றோட ஒன்று அதோட இதில் மேலே இருக்க மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சு அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஒரு ப்ளீட்டுக்குள்ளேயும் கையை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றோட ஒன்றையும் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு ப்ளீட்டுக்குள்ளேயும் கையை விட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போ ஹிப்பில் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறோம். நம்ம 2 பின் மார்க் பண்ணோம்ல, அந்த இடையில் வராது சின்னதாக எடுத்திங்கன்னா 8 to 9 வரும். மேக்ஸிமம் 7ஆவது இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது மேலே எடுத்த ப்ளீட்டை வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அதே மாதிரி கீழேவும் மேலே எடுத்தது அதே மாதிரி அதே அளவில் வச்சு கீழேயும் ப்ளீட்டு பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே மொத்தமாக எடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக பக்கத்தில் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. இது வந்து நம்மளை வந்து ஹிப் வந்து ஃப்ளாட்டாக நல்லா காமிக்கும். ஃபஸ்ட் ப்ளீட்டுக்கும் செகண்ட் ப்ளீட்டுக்கும் எந்த அளவில் நம்ம இடைவெளி விடுறோமோ அதே அளவில் எல்லாமே வரா மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 1/2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ஈவனாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதே மாதிரி கீழவும் நடுப்புறவும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பின், சென்டரில் ஒரு பின், கடைசியாக ஒரு பின். இந்த பின் இருந்தால் போதும். இப்போ கீழேயும் பார்டர்லேயும் நம்ம ஈவனாக ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அரேஞ்ச் பண்ணி இங்கேயும் ஒரு பின் கொடுத்துடுறோம். இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் எப்படி அயனிங் பாக்ஸ் ஃபோல்டிங்கிறத பார்க்கலாம்.